நீங்கள் அடிக்கடி க்ளீன் பண்ணுறீங்கன்னு கேட்குறவங்களுக்கு தான் இந்த பதில். நானே எடுத்து வைப்பேன், அதுக்கப்புறம் நானே இந்த மாதிரி குப்பையாக போட்டுருவேன். இதை திரும்ப நான் தானே எடுத்து வைக்கணும். நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும். சரி, இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நான் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரே ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னு காஃபி போட சொன்னதுக்கு சர்க்கரை டப்பா ஃபுல்லாக வெளியே ஃபுல்லாக கொட்டி விட்டாங்க. சரி, அதெல்லாம் க்ளீன் பண்ணி தானே ஆகணும்னு சொல்லிட்டு நானும் எச்சா குப்பையை போட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அரிசிக்கு வந்து 3 நாள் நைட்டே மாவு ஊற வச்சுருந்தேன். சரி, ஆட்டிடலான்னு சொல்லி ஆட்டிகிட்ருக்கேன். நான் வந்து ரெட் ரைஸ் தான் ஆட்டியிருந்தேன் இன்றைக்கி வந்து அரிசி. அதுக்கப்புறம் வந்து இந்த கேப்பில் பாத்திரத்தை கழுவி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவிட்டுருக்கேன். என்ன பண்ணாலும் கழுவ சிங்க்கு மட்டும் சேர்ந்துட்டே இருக்குது, சிங்கில் மட்டும் பாத்திரம். சரி, இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு கழுவி முடிச்சுட்டு மாவெல்லாம் எடுத்து வச்சுட்டு உப்பு போட்டு கலக்கி வச்சாச்சு கையோட. அதுக்கப்புறம் வந்து என்னோடய காஃபி பிரேக் எடுத்துக்கிட்டேன். காஃபி பிரேக் தான் நம்மளுக்கு நிம்மதியான பீஸ்ஃபுல்லான டைம் மாதிரி இருந்துச்சு எனக்கு வந்து காஃபி குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். டீயும் குடிப்பேன். டீ ரொம்ப ரேர் தான், பாத்திரம்லாம் சேர்த்து கழுவணும்ல, அதுக்காக. அப்பாடா, ஒரு வழியாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு கைஸ்.